சென்னையில் பித்தளை சிலையை ஐம்பொன் சிலை என கூறி கோடிக்கணக்கில் டீல் பேசியிருந்த கேடி கும்பல் போலீசில் சிக்கியிருக்கிறது. ரவுடிக்கு அனுப்பிய வாட்ஸ்அப் மெசேஜால் பிடிபட்ட சம்பவத்தின் பின்னணி என்ன? சென்னையில் தலையெடுக்கும் தாதாவாக உருவெடுக்க ஆசைப்பட்டு அட்டூழியத்தில் ஈடுபட்டு வந்தவர் ரவுடி ரோஹித் ராஜன். மயிலாப்பூரைச் சேர்ந்த ரவுடி சிவக்குமார் கொலை வழக்கில் முக்கிய குற்றவாளியும் இவரே. குற்ற வழக்கு தொடர்பாக விசாரிக்க சென்ற இடத்தில் ஆகஸ்ட் 13ஆம் தேதி ரவுடி ரோஹித் ராஜனை உதவி ஆய்வாளர் கலைச்செல்வி துப்பாக்கியால் சுட்டு பிடித்தார். அதனைத் தொடர்ந்து ரோஹித்தின் கூட்டாளியான ஆகாஷையும் போலீசார் தட்டி தூக்கினர். ஆகாஷின் செல்போனை ஆய்வு செய்த பின்னரே ஐம்பொன் சிலை என கூறி பல மோசடி பிளான் போட்டிருந்த சம்பவம் தற்போது வெளியாகியுள்ளது. பல கோடி ரூபாய்க்கு டீல் பேசி சிலைகளை விற்க முயன்ற கும்பலின் பின்னணி என்ன? ரவுடி ஆகாஷின் வாட்ஸ்அப்பில் தமிழ் என்பவர் ஐம்பொன் சிலைகளின் போட்டோக்களை அனுப்பி வைத்து காசுக்கு கைமாற்ற ஆள் பிடித்து கொடுத்தால் கமிஷன் கொடுப்பதாக கூறியுள்ளார். காசுக்காக சாமி சிலைகளை விற்றால் பாவம் பிடிக்கும் என கூறி ரவுடி ஆகாஷ் தமிழின் டீலிங்கை தவிர்த்துள்ளார். இருப்பினும் தமிழ் என்பவர் யார்? அவரது கைக்கு எப்படி ஐம்பொன் சிலைகள் வந்துள்ளது? சிலை கடத்தல் சம்பவம் மீண்டும் தலையெடுத்துள்ளதா என போலீசார் வேட்டையை தொடங்கினர். பெரியமேடு பள்ளிவாசல் அருகே வைத்து தமிழை கைது செய்தனர். ரகசியமாக வைத்து அவரை விசாரிக்க இர்ஷா அகமது, ராஜேஷ் உள்ளிட்ட மேலும் 2 வசமாக சிக்கினர். அயம்பாக்கத்தில் இருந்து முருகன், வள்ளி, தெய்வானை ஆகிய 3 சிலைகளை போலீசார் மீட்டனர். ஆனால் ஆய்வு செய்ததில் இவைகள் போலி ஐம்பொன் சிலைகள் என தெரிய வந்தது. பித்தளை சிலைகளுக்கு முலாம் பூசி ஐம்பொன் சிலைகள் என கூறி விற்க முயன்றது அம்பலமானது. பல கோடி ரூபாய்க்கு பேரம் பேசி சிலைகளை கைமாற்ற இருந்த நேரத்தில் ஒரு வாட்ஸ்அப் மெசேஜால் தொக்காக சிக்கியுள்ளனர். இதனையடுத்து போலி ஐம்பொன் சிலைகளை பறிமுதல் செய்த போலீசார் கைதான 3வரையும் சிறையில் அடைத்தனர். ஐம்பொன் சிலைகள் விற்பனைக்கு என கூறி யார் வந்தாலும் அதை நம்ப வேண்டாம் என்றும் உடனே புகாரளிக்க வேண்டும் என்றும் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.